வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏன்னா கிணறு இருக்காப்பா, கிணறு தொட்டி கிட்டி என்னப்பா இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா பிரியாணி கொஞ்சம் கொல கொலன்னு ஆயிடுச்சு. வெல்கம் பேக் டு இன்னொரு புது என்டர்டைன்மெண்ட். என்னடா இங்க கார்ல உட்காந்துருக்கா அப்படின்னு பாக்குறீங்களா? ஸோ இன்னைக்கு சண்டே. எப்பவுமே சண்டே நம்ம வந்து ஒரு சண்டே விளாக் போட்டுருவோம் இல்லையா? இல்லையா? ஸோ இன்னைக்கு சண்டே. ஆமாங்க, இன்னைக்கு இஃப்தியார் வந்து நம்ம சண்டே எங்க பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட எல்லாரும் வந்து ஒரு கேங்கா எப்பவுமே தந்தூரி வீடியோ வந்து பாத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பிரியாணி சமைச்சு வந்து சாப்பிட போறோம். சமைக்க மாட்டான், நான் வந்து சாப்பிட வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நோம்பு, இப்போ சாப்பிட மாட்டோம். நோம்பு திறந்து வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது பிளாக் வந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசு வந்து அப்படியே ஒரு டிமே பாக்குறாங்க, இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஃபன்னான பிளாக். ஏய் அட்வைஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. வாட்ஸ் ப்ரோ, ஹாய் ப்ரோ. அன்னைக்கு பிளாக் பாத்தீங்களா? பாருங்க ப்ரோ, அதுல நீங்களா இருப்பீங்க. ஸோ மாஸ்டர் இவர் தான், பகாத்தி மாஸ்டர். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். அட்வைஸ் ப்ரோ. ப்ரோ எதனா சொல்லு ப்ரோ. உன் ஃபேன்ஸ், உன்னோட அந்த வீடியோக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து வீடியோ ரம்ஜான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டேன், நோம்பு ஃபாஸ்டிங் வீடியோ வந்து. அதை பார்த்துட்டு 2-3 பேர் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து நோம்பு வைப்பீங்க, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு. அன்றைக்கி வந்து ஒரு விலாகாக மட்டும் தான் நான் வந்து போட்டிருப்பேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு 30 நாள் வந்து ஃபாஸ்டிங் வைப்பாங்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே. அதில் வந்து வைக்கிறவங்க வைப்பாங்க, இல்லாதவங்க வைக்க முடியாதவங்க வைக்க மாட்டாங்க. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் திங்ஸ்லாம் இந்த ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணாமல் இந்த மந்த்து வந்து ஒரு பேட் வேர்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கோவப்படாமல் அப்படியே வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து கடவுளுக்காக வந்து நம்ம வந்து நமாஸ் படிச்சுட்டு, அவங்களுக்காக, கடவுளுக்காக இல்லை நமக்காக, நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் பாவம் வந்து மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது. 5 o'clock வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 o'clock வந்து ஒரு மார்னிங் நமாஸ் இருக்குது. அந்த நமாஸ் போயிட்டு அந்த நமாஸ் முடிச்சுட்டு அது அந்த 5 o'clock அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். எதுவுமே தண்ணி, ஜூஸு, சாப்பாடு இந்த மாதிரி எதுவுமே வந்து குடிக்காமல் ஈவினிங் 6:30 வரைக்கும் வந்து எதுவுமே குடிக்காமல் அப்படியே வந்து நார்மலாக இருக்கணும். 6:30 முடிஞ்சிடும். நீங்கள் இது வந்து திரும்ப வந்து அப்படியே இந்த மாதம் 28 நாள் வந்து அப்படியே போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30வது நாளோ 29 நாள், அது வந்து கன்ஃபார்மாக தெரியல. அன்றைக்கி வந்து ரம்ஜான் ஈத்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் வந்து பண்டிகை கொண்டாடுவாங்க. எல்லோரும் வந்து நீங்கள் பிரியாணிலாம் கேட்பீங்கள்ல, அந்த மாதிரி இந்த ஃபுல்லாக 28 நாள் வந்து ஃபுல்லாகவே நம்ம நோன்பு இருந்து, அதுக்கப்புறம் அந்த 30வது நாள் 29 இல்லை 30வது நாள் வந்து ஈத் பண்ணுவாங்க. அதுதான் பண்டிகை அப்படின்னு. நம்ம என்ன விளாக் பண்ண போகிறோம்னா, என்ன விளாக் எல்லாருக்கும் தெரியல, இன்னைக்கு இஃப்தியாருக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. அது மட்டும் தான் கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். சீக்கிரமாக வாங்க, அவங்க என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ 2 மாஸ்டரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வெட்டுறாங்க. என்ன ப்ரோ பண்ணுறேன்? போன வீடியோவில் இவர் சொல்லியிருப்பார், சாப்பிட வந்தோம் பார்க்க வந்தோம் அப்படின்னு. அவர் மாஸ்டர் இம்ரான் மாஸ்டர் அட்வைஸ் மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இதுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாமே போடாங்க. இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. எப்போ போட்டு பிடிப்பாங்கன்னு தெரியல. நம்ம ரிவ்யூ எடுக்கலாம். தெரியுமா பிரியாணி சமைக்க? பாருங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆமாம்
நான் சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு vlog பண்ணிடுறேன். பாருங்க ஒரு பிரியாணிக்கு 1 2 3 4 5 6 பேர் ஒரு பிரியாணி. இப்போதான் கறி போட்டிருக்கோம், இதுக்கப்புறம் நரி போடும். ஜோக் இல்ல இல்லையா? இதுக்கப்புறம் நரி போட்டு என் முடிவு என் கண்ணு ரெட் ஆயிடுச்சு. கராத்தே மாஸ்டி பக்காத்தி பாருங்க, அவனுக்கு சமைக்க தெரியாம அவங்க அம்மா கிட்ட கேட்டு சிக்கன் கொய்யால சிக்கன் கையக்காரா எனக்கு தெரியல, எங்க அம்மாட்ட கேட்டு. அவனுக்கு தெரியாம அவங்க அம்மா கிட்ட கேட்டு சமைக்கிறேன். இவ்வளோ நேரமா அப்படி இப்படின்னு சொல்லி இப்பதான் சாப்பாடு போட்டீங்க பாருங்க. நான் பண்றேன் இப்பதான் என்னவோ அது ஜம்ப் ஆகி விளையாடி இங்க பாருங்க, இஃப்தாருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவர் தான். இங்க பாருங்க விதவிதமா ஃப்ரூட்ஸ் ஜூஸ். என்ன சொல்ல அவர் ஓப்பனா சொல்லுங்க, எதுக்கு செய்ய வைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்க வீட்டுல எல்லாம் பாப்பாங்க, சொல்லுங்க. சங்கத்துல பார்க்க மாட்டேங்க, வீட்டுல உங்க அம்மா அப்பா எல்லாம் பாப்பாங்க. பாருங்க எவ்வளவு செய்யாகிறான், ஆனா இவன் அட்வைஸ் பண்ணிட்டு பண்ணுவான். இன்னும் சிறிது நேரத்தில் நாம் நோன்பு திறக்க போகிறோம். அறக்குற தமிழ் பேசி நோன்பு திறக்க போகிறேன். இன்னும் டைம் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்டர்டைன்மெண்ட். ஏன்னா அலீம் என்டர்டைன்மெண்ட்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். அதனால நான் கிரிஞ்சா பண்ணாலும் என்டர்டைன்மெண்ட் இருக்கா. சரி இன்னும் சரி, நோன்பு இப்போதான் திறக்க போறோம். காலையில 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணது. தண்ணி எதுவுமே குடிக்காம திரும்ப இப்போதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். கைஸ், இதுதான் நோன்புக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி இருக்கு, கஞ்சி இருக்கு, கஞ்சி இருக்கு, நோன்பு கஞ்சி. அப்புறம் ரோஸ் மில்க் இருக்கு தண்ணி மாதிரி, வாட்டர் மெலன் இருக்கு, அப்புறம் டேட்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம வந்து நோன்பு திறக்க போறோம். கைஸ், ஒரு வழியா பிரியாணி சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போறோம். இவனே சமைச்ச மாதிரி பெருமை பாருங்க. இது இங்க பாருங்க, பிரெட் ஆம்லெட், பிரெட் அல்வா கூட நம்ம வந்து சமைச்சிருக்கோம். நான் தான் சமைச்சேன். பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்லு நல்லா தான் இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா பிரியாணி கொஞ்சம் கொலன்னு ஆயிடுச்சு. டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்கு. பக்காத்தி நம்ம மாஸ்டர் யாருன்னா அவங்களுக்கு தெரியும், இம்ரான் எம்டி. அதெல்லாம் தெரியும் யாருன்னு, நம்மளோட கேமராமேன். சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேன். ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு பிரியாணி பிரெட் அல்வாலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம மாஸ்டர் இருங்க காமிக்கலாம். மாஸ்டர் வந்து அருமையா பிரியாணி வந்து சமைச்சு கொடுத்துட்டாரு. இங்க பாருங்க, பிரெட் அல்வா வந்து பிரெட் லட்டுவா மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஆமாம் வந்து நம்ம காலையில் ஃபாஸ்டிங் இருந்தோம். அந்த ஃபாஸ்டிங் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்து 6:30க்கு நோம்பு திறந்தோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணிலாம் சமைச்சு சாப்பிட்டு இப்போ வந்து கிளம்புறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog என்டர்டெயின்மெண்ட்டான கிரிஞ்சா vlog வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிரிஞ்சா vlog வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன புதுசாக பார்த்துட்டு இருந்தா அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்து நான் இந்த மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி வீடியோ தான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களின் நாயகன் அலிமெண்ட் என்டர்டெயின்மெண்ட் தொடரும். டாடா பாய் பாய்.